ஹாய் டீச்சர்ஸ். நாம் இப்போது இந்த வீடியோவில் பயோகெமிஸ்ட்ரி நோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, பயோகெமிஸ்ட்ரியில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் காம ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று கார்போஹைட்ரேட்ஸு, லிப்பிட்ஸு, ப்ரோட்டீன்ஸு அண்டு நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பயோ மாலிகூல்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ இவங்களாம் இல்லை அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஒரு வாட் இஸ் மேக் பண்ணாது. ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் இவங்க 4 பேர் தான்: கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்டு, ப்ரோட்டீனு, நியூக்ளிக் ஆசிட். தென் இதனோட காம்பவுண்ட் என்னென்ன காம்பவுண்டு? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இந்த 3 தான் மெயினான காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இதனுடைய சப்ஸ்டன்ஸ், கார்போஹைட்ரேட் சப்ஸ்டன்ஸ் என்ன சார்? பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட். நோட் பண்ணிக்கோங்க. பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ். எதனுடைய இது? ஹைட்ரேட்டோட சப்ஸ்டன்ஸு. ஓகேங்களா. தென் இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் போகலாமா? ஓகே. இதில் வந்து நமக்கு மெயினாக 4 பேர் தாங்க கார்போஹைட்ரேட்ஸில். ஒன்று வந்து மோனோசாக்கரைட், 2வது ஒலிகோசாக்கரைட், 3வது பாலிசாக்கரைட், 4வது கிளைகோசாக்கரைட்ஸ். சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று மோனோசாக்கரைட். இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? கார்போஹைட்ரேட் தானே மோனோசாக்கரைட்னு சொல்லுவோம். CN H2NOON அப்படிம்போம். தட் மீன்ஸ் நம்ம சிம்பிளாக குளுக்கோஸ் சொல்ல முடியாது, C6H12O6ன்னு. அதுதான். அப்போது இந்த மோனோசாக்கரைட் எப்படி இருக்கும்? சிம்பிளஸ்ட்டு சுகராக இருக்கும். ஆனால் கெனாட் ஹைட்ரோலைஸ்டு. ஓகேங்களா. கெனாட் ஹைட்ரோலைஸ்டு பார்ட். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோஸு, டயோஸு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட் என்னென்னா அதுக்கப்புறம் ட்ரையோஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் தான் போட்டிருக்கு. ட்ரையோஸுங்கிறது என்னென்னா இன்டர்மீடியட் மெட்டபாலிக் பிரேக் டவுன் ஆஃப் ஹெக்ஸோஸ். ஹெக்ஸோஸை 2ஆக உடைக்கும் போது நமக்கு ட்ரையோஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போது டு நாட் அக்கர் நேச்சர். இது வந்து நேச்சுரலி நாட் அக்கர். எது? ட்ரையோசஸ் கேட்பான். அப்போ என்ன சார் எக்ஸாம்பிள்? கிளிசரால்டிகைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். அடுத்தது டெட்ரோஸ். டெட்ரோஸ்னால் தெரியும் இல்லைங்களா, 4 சுகரு. இதில் 4 கார்பன் எக்ஸ், தட் இஸ் எரித்ரோஸ் அண்டு த்ரியோஸ். இந்த 2 தான் 4 கார்பன்ஸ். தட் இஸ் டெட்ரோஸ் நம்ம சொல்லுவோம். அடுத்து பென்டோஸ். பென்டோஸ்னால் ரிபோ சொல்லலாம், ரிபுலோ சொல்லலாம், சைலோ சொல்லலாம், அரபினோ சொல்லலாம். சாரி, இங்கே பாரு மிஸ்டேக் ஆகிடுச்சு பாருங்கள். அரபினோஸ். அப்புறம் கோஎன்சைமில் NAD சொல்லலாம், NADP சொல்லலாம், ஃப்ளவோ ப்ரோட்டீன் சொல்லலாம். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ NADங்கிறது என்ன? ட்ரையோஸு, வாட் இஸ் டெட்ரோஸு, பென்டோஸ்ன்னு கேட்டாங்கன்னா அங்கே நம்ம எழுதுகிறோம் NADPங்கிறது ஒரு பென்டோஸ், அவ்வளோதான். ஃப்ளவோ ப்ரோட்டீனும் பென்டோஸ் தான். கொஞ்சம் காதில் வாங்கினீங்கன்னா போதும். அதே மாதிரி DNA-வும் பென்டோஸ் தான், RNA-வும் பென்டோஸ் தான். அடுத்தது ஹெக்ஸோஸ் தான் தெரியும் இல்லையா, 6 கார்பன். இதில் என்ன உங்களுக்கு தெரியும்? குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸ். குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கேலக்டோஸ். தென் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கிரேப் சுகர். குளுக்கோஸ் எப்பயுமே எங்கே இருக்கும்? அதிகமாக இருக்கும். கிரேப் சுகரில் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த குளுக்கோஸ் நம்ம என்ன சொல்லலாம்? டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்லலாம். மெயினாக ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். இதை மெயினாக ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃப்ரக்டோஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்? ஃப்ரூட் சுகரில் அதிகமாக இருக்கும். ஃப்ரக்டோஸ் எங்கே இருக்கும்? ஃப்ரூட் சுகரில் அதிகமாக இருக்கும். ஆர் லெவுலோஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக. நோட் பண்ணிக்கிங்க. ஃப்ரக்டோஸ் இஸ் எ லெவுலோஸ் அப்படிங்கன்னு சொல்லுவோம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஏன்னா இந்த மாதிரி நேம் உள்ள கொஸ்டின்ஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க டிஆர்பியில். அடுத்தது கேலக்டோஸ். கேலக்டோஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா மில்க் சுகர் வந்து எடுக்கிறாங்க. அப்போ இந்த மில்க் சுகரில் மட்டும் கேலக்டோஸ் எடுக்கிறாங்கன்னா இல்லை, அதை தாண்டி எ பார்ட் ஆஃப் கிளைகோலிபிட்ஸு அண்டு கிளைகோ ப்ரோட்டீன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க கேலக்டோஸ். கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் அண்டு கிளைகோ லிப்பிட்ஸ் இதிலேருந்து அதிகமாக எடுக்கிறாங்க. தென் மேனோஸுங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு சுகர் தான், காம்பவுண்ட் தான். எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா அல்புமின்ஸு, குளோபுலின்ஸு, மியூக்கோ ப்ரோட்டீன்ஸு,
ப்ளஸ் அக்கர் இன் கிளைக்கோப்ரோட்டீன்ஸு. கிளைக்கோப்ரோட்டீன்ஸ்லேயும் இது இருக்குதுங்கிறான். இது மேனோஸு. அது மட்டும் இல்லை, அல்புமின்லேயும் இருக்குது, குளோபுலின்லேயும் இருக்குது, மியூக்கோ ப்ரோட்டீன்ஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் வரல மோனோசாக்கரைட் பார்த்தோமா, அவ்வளோதான். தென் ஒலிகோசாக்கரைட்ஸ் 2 to 10 மோனோசாக்கரைட்ஸ், 2 to 10 மோனோசாக்கரைட் பவுண்ட் ஆகுது பேர் ஒலிகோசாக்கரைட் நம்ம சொல்லுவோம். ஸோ லிங்க்டு டுகெதர் பை கிளைக்கோசைடிக் பாண்ட் நம்ம சொல்லுவோம். இது ஒவ்வொரு மோனோசாக்கரைடு ஒன்றுக்கு மேலே நினச்சிக்கோங்க, 2 to 10 இருக்கக்கூடிய மோனோசாக்கரைடு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று பிணைக்கிறாங்க. பிணைக்கிற பாண்டுக்கு பேர் கிளைக்கோசைடிக் பாண்டு நம்ம சொல்லுவோம், இல்லை ஆக்சிஜன் பாண்டுன்னு நம்ம சொல்லலாம். இது பொதுவாக ஒலிகோசாக்கரைடு க்ரீன் பிளான்ட்டில் கலர்லெஸ்ஸாக இருக்கும். க்ரீன் பிளான்ட் நோட் பண்ணிக்கோங்க, கலர்லெஸ் சாலிடாக இருக்கும். சாலிடாக தெரியும், கிறிஸ்டலைனாக இருக்கும் சப்ஸ்டன்ஸு. சாலிபுள் வாட்டராக இருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சாலிபுள் வாட்டராக. இது ஒலிகோசாக்கரைடு. இதில் டைசாக்கரைடு, ஏன்னா நம்ம சொல்லிட்டுமே 2க்கு மேலே இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒலிகோசாக்கரைடு 10க்குள்ளே வரைக்கும். அப்போ டைசாக்கரைட்ஸுங்கிறது என்னது? இல்லை அப்போ என்னென்ன சுகரு? டைசாக்கரைட்ஸு, ட்ரைசாக்கரைடு, டெட்ராசாக்கரைடு, பெண்டன்ட், இது எல்லாமே வாட் இஸ் இட், அந்த சாக்கரைடு கேரக்டர்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று டைசாக்கரைடு. என்னென்ன டைசாக்கரைடு? இது ஒரு டிஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. சுக்ரோஸ் ஆன்சர் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க பிஜி டிஆர்பியில். நோட் பண்ணி பாருங்கள், யூஜி ஆர் பிஜி, ஓகேங்களா. ஏதோ ஒரு இடத்துல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, டேரக்ட் கொஸ்டின் தான். ஸோ டைசாக்கரைட்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? சுக்ரோஸு, லாக்டோஸு, மால்டோஸு, செல்லுலோபயோஸு, ட்ரைகெலோஸ் அப்படிங்கிறது டைசாக்கரைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது டைசாக்கரைடோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து ட்ரைசாக்கரைட்ஸோட எக்ஸாம்பிள் சென்டியானோஸ், ராஃபினானோஸ். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ட்ரைசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் ராபினோஸ், மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். அடுத்தது மேனோட்ரையோஸ், ராபினோஸ், மெலிபியோஸ், இது எல்லாமே ட்ரைசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஒலிகோசாக்கரைடு பற்றி எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வந்திருக்கேன். அடுத்து டெட்ராசாக்கரைட்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன? ஸ்டாக்கியோஸ், ஸ்கோரோடோஸ், ஓகேங்களா. ஸ்டாக்கியோஸ், ஸ்கோரோடோஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது வேர்டு, டெட்ரான்னு நோட் பண்ணி போட்டு விடுங்க, ஓகேங்களா. அடுத்து பென்டாசாக்கரைட்ஸ், எக்ஸாம்பிள் ஒன்று தான், பெர்போஸ்கோஸ். வெர்போஸ்கோஸுங்கிறது பென்டாசாக்கரைடு. இதில் சுகரில் 2 விதமான கேரக்டர் இருக்குது. ஒன்று ரெடியூசிங் சுகர், இன்னொன்று நான் ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். அப்போ ரெடியூசிங் சுகர்னால் என்னென்ன? குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, லாக்டோஸு, மால்டோஸ் அண்டு செல்லோபயோஸ் இதெல்லாமே ரெடியூசிங் சுகர் நம்ம சொல்லுவோம். நான் ரெடியூசிங் சுகர் சுக்ரோஸு, கிளைக்கோஜனு, இன்சுலின் வராது, யுனூலின், நாட் ஃபார் இன்சுலின், அந்த இடத்த மாற்றிக்கிங்க, யுனூலின், ஓகேங்களா. நான் ரெடியூசிங் சுகர் சுக்ரோஸு, கிளைக்கோஜன், யுனூலின், INULIN, யுனூலின். அடுத்தது பாலிசாக்கரைட்ஸ். இப்போ நம்ம ஒலிகோசாக்கரைடு முடிச்சிட்டோம். அடுத்து பாலிசாக்கரைடுனா மோனோசாக்கரைடு 10 வரைக்கும் நம்ம ஒலிகோசாக்கரைடுனா 10க்கு மேலே இருக்கிறது எல்லாமே 1000 வரைக்கும் கூடிய மோனோசாக்கரைடு எல்லாமே பாலிசாக்கரைட்ஸ், அவ்வளோதான், ஓகேங்களா. இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம்? ஒன்னோட லிங்க் டுகெதர். அங்கேயும் கிளைக்கோசைடிக் பாண்டு தான், ஆனால் ஒலிகோசாக்கரைடில் சாலிபிள்னு பார்த்தோம். இது வந்து இன்சாலிபிள் இன் வாட்டர், கொல்லாய்டல், கசகசன்னு இருக்கும். ஏன்னா 1000 பக்கத்தில் இருக்குது இல்லையா, அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நிறைய மோனோசாக்கரைடு இருக்கிறனால கொல்லாய்டல் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். கொல்லாய்டல் சொல்யூஷன்ஸு கலர்லெஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட்லெஸ், எல்லாமே நெகட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப பாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால, கிளைக்கோசைடிக் பாண்ட் இருக்கிறதுனால ஹை மாலிகுலார் வெயிட் இருக்கும். அதனால் இது என்ன சொல்லலாம்? மேக்ரோ மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். எதை? பாலிசாக்கரைட்ஸை. அடுத்தது பேஸ்ட் ஆன் கெமிக்கல் காம்போசிஷன். பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு பை பாலிமரைசேஷன் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். இதோட கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்டு பை பாலிமரைசேஷன். ஆனால் இதில் ஒரே ஒரு மோனோசாக்கரைடு ஸ்டார்ச்சு, செல்லோஸு, கைட்டினு அண்டு கிளைக்கோஜன் இதெல்லாம் இருக்கும்.
ஓகேங்களா. இதெல்லாமே ஒரு கெமிக்கல் காம்போசிஷன். எதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? ஒரு சாக்கரைட்ஸு. ஓகேங்களா. ஒரு மோனோசாக்கரைடாக இருக்கலாம், இல்லை பாலிசாக்கரைடு பாலிசாக்கரைடில் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். மோனோசாக்கரைடு இருக்கும், ஸ்டார்ச் இருக்கும், செல்லோஸ் இருக்கும், கைட்டின் இருக்கும், அண்டு கிளைக்கோஜன் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். அடுத்தது ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான கேரக்டர் இருப்பாங்க. ஒன்று ஹெட்ரோபாலிசாக்கரைடு, இன்னொன்று ஹோமோபாலிசாக்கரைட்ஸ் இல்லைங்களா. அப்போது ஹெட்ரோபாலிசாக்கரைட்னா இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. கண்டிப்பாக நடத்துகிற இன்ஸ்டியூஷன்லாம் சொல்லுவான், இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பாலிசாக்கரைடில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது வந்து ஹெட்ரோபாலிசாக்கரைடு. அப்போ எக்ஸாம்பிள் என்ன? மியூகோபாலிசாக்கரைட், கிளைகோப்ரோட்டீன், கைட்டின், பெப்டிடோகிளைக்கான், அகர், பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், இது எல்லாமே ஹெட்ரோபாலிசாக்கரைடோட எக்ஸாம்பிள். அப்போது ஒரு பாலிசாக்கரைடில் என்னென்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க? அப்போது எங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க? ஸ்டார்ச்சில். இன் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் எங்கே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்குன்னா ஸ்டார்ச் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு. தென் அனிமல்ஸில் எங்கே? கிளைக்கோஜனில். அப்போ ப்ளூ கிரீன் ஆல்கே அண்ட் ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா அண்டு டெக்ஸ்ட்ரின், தட் மீன்ஸ் இதில் எல்லாமே இருக்கும். அண்டு டெக்ஸ்ட்ரினுங்கன்னா ஒன் டைப் ஆஃப் த பாலிசாக்கரைடு தான். அதில் அது எந்தெந்த ஆர்கானிசம்னா பாக்டீரியா அண்டு ஈஸ்ட். இது ரெண்டுலேயுமே டெக்ஸ்டின் அண்டு யுனோலின் இருக்குங்கிறான். டெக்ஸ்டின் அண்டு யுனோலின் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ச்சுங்கிறது என்னென்னா, பொதுவாக ஸ்டார்ச்சுங்கிறது என்ன? மிக்சர் ஆஃப் அமிலோஸு அண்ட் அமிலோபெக்டின், அவ்வளோதான். பெக்சனில் பெக்டின் தான், அங்கே தப்பாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா. எடுத்துருங்க, பெக்டினோன்னு முடிச்சுக்கோங்க. அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின் சேர்ந்து தான் ஸ்டார்ச். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், அவ்வளோதான். கார்போஹைட்ரேட்டில் மெயினான இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் யாருன்னா ஸ்டார்ச் தாங்க. ப்ளஸ் இது எங்கே சார் ஸ்டோரேஜாக இருக்கும்? ஸ்டார்ச்சு செரல்ஸில், பொட்டேட்டோஸில், லெக்யூம்ஸில், ஸ்வீட் பொட்டேட்டோஸில், டேப்பியோக்காவில் அண்டு ஃப்ரூட்ஸில். ஸ்டோர்டு செரல்ஸு, பொட்டேட்டோஸ், லெக்யூம்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், டேப்பியோக்கா அண்டு ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்டார்ச் இருக்கும். அடுத்தது அமிலோஸுங்கிறது என்ன? ஒரு 15 to 20 ஸ்டார்ச் வந்து இதுக்குள்ளே இருக்கும். எதுக்குள்ளே? அமிலோஸ்க்குள்ளே. அப்போது அது எப்படி இருக்கும்? அன்பிரான்ச்சாக இருக்கும், காயில்டு ஸ்ப்ரிங்காக இருக்கும். தென் 1,4 ஆல்ஃபா லிங்கேஜ், மோர் சாலிபிள் இன் வாட்டர். என்ன கலர் இருக்கும்? அமிலோஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக் கலர் வித் அயோடின். ப்ளூ பிளாக்கு கலர் வித் அயோடின். அப்போது இந்த சொல்யூஷன் நம்ம எடுத்து செக் பண்ணும்போது, அயோடின் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த கலர் என்ன கிடைக்கும்? நமக்கு ப்ளூ பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும். அப்போது அது இருந்தால் நம்ம ஸ்டார்ச் சொல்கிறோம். ஸ்டார்ச்சுங்கிறது நம்ம என்ன இப்போ வந்து ஹையர் டிகிரி பண்ணிகிட்டு இருக்கனால நமக்கு அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிருக்கும்? அமிலோஸுங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. தென் அமிலோபெக்டின் 18 to 85% ஆஃப் ஸ்டார்ச், இது அதிகமாகவே இருக்கும். அதாவது அமிலோஸை கம்பேர் பண்ணும்போது அமிலோபெக்டினில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும், பிரான்ச்சாக இருக்கும். காயில்டு செயின் குளுக்கோஸ். அமிலோபெக்டின் பார்த்தீங்கன்னா இன் லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். புரியுதுங்களா. அமிலோபெக்டின் பார்த்தீங்கன்னா பொதுவாக லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். இட் கிவ்ஸ் ரெட் பர்பிள் கலர் வித் அயோடின் சொல்யூஷன்ஸ். ரெட்டு பர்பிள் கலர் வித் அயோடின் சொல்யூஷன். கிளைக்கோஜன் பார்த்தீங்கன்னா அனிமல், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகேங்களா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? அமிலோபெக்டின்கிறதுன்னு மோஸ்ட்லி ஸ்டார்ச்சிங்கிறது அதிகம், பிரான்ச்சோடு இருக்கும், காயிலாக இருக்கும், குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். குளுக்கோஸ்னு இருக்கும், குளுக்கோஸ் மாற்றிக்கங்க, சாரிங்க. அமிலோபெக்டின் பார்த்தீங்கன்னா இஸ் லெஸ் சாலிபிள். ஓகேங்களா, லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். பட் இது என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அயோடின் சொல்யூஷன் போடும்போது ரெட்டு பர்பிள் கலரை ப்ரொடியூஸ் பண்ணணும். ரெட்டு பர்பிள் கலரை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து கிளைக்கோஜன் அனிமலில் நமக்கு தேவையில்லை தான், பட் தெரிஞ்சுக்கலாமே. கிளைக்கோஜன்கிறது அனிமல் ஸ்டார்ச்சு அண்ட் பாலிமர் ஆஃப் குளுக்கோஸு. இதுவும் பிரான்ச் பாலிமரு. மெயின் செயின் ஆல்ஃபா 1 to 6 லிங்கேஜ் ஆல்ஃபா சாலிபிள் இன் வாட்டர். இது அயோடின் சொல்யூஷன் போடும்போது ரெட் கலராக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது டெக்ஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்சியல் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஸ்டார்ச்சு பை அமிலேஸ் என்சைம். டெக்ஸ்டினுங்கிறது என்ன அப்படின்னா
ஹைட்ரோலைசிஸை பாதி இன்கம்ப்ளீட்டாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். பார்ஷியலாக ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடக்கும். நடந்து அந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகி அது எதன் மூலிமா நடந்திருக்கும்? அமிலேஸுங்கிற ஒரு என்சைம் மூலிமா இந்த பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடந்திருக்கும். தட் ப்ராசஸ் நோன் யாஸ் டெக்ஸ்டின் அப்படிம்போம். அடுத்தது இனுலின். இனுலிங்கிறது என்ன? ஸ்டோரேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இன் மெம்பர்ஸ். இனுலிங்கிறது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஸ்டோரேஜ் அதிகமாகவும். எந்த பிளான்ட் அதிகமாகவும் நோட் பண்ணிக்கோங்க, அஸ்ட்ரேசியில். பட் அஸ்ட்ரேசி ஃபேமிலி இல்லாதனால கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் லைக் ஆர்டிச்சோக், டாலியாங்கிற தாவரம், டெண்டலியன் தாவரம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிச்சோக், டாலியா, டெண்டலியன் வந்து இனுலின் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது டெஸ்ட் ஃபார் குளுக்கோஸில் நம்ம குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கணும்னா என்ன டெஸ்ட் அப்படின்னா, இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறான். பட் இதை கேட்கல, நிறையா கேட்டிருக்கான். குளுக்கோஸ் நம்ம டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீலிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? ஃபீலிங் டெஸ்ட்டு. இதில் என்ன கலர் ப்ரிசிபிடேஷன் ஆகும் அப்படின்னா பிரிக் ரெட்டு, இந்த செங்கல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரெட்டு கலரில் க்ரியேட் ஆகும். காரணம் காப்பர் ஆக்சைடு அங்கே இருக்கிறதுனால. அதே மாதிரி சுக்ரோஸை நம்ம டெஸ்ட் பண்ணும்போதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு பேர் மோலிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சுக்ரோஸில் டெஸ்ட் எடுக்கும்போது என்ன கலர் வரும்னா, பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா, அதை க்ரஷ் பண்ணி அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து எப்படி இருக்கும் கலரு, அதுதான் சுக்ரோஸ். அவ்வளோதான். இதுதான் மோலிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். பொதுவாக நம்ம என்ன எடுப்போம்? அயோடின் டெஸ்ட் எடுப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி டெஸ்ட் ஃபார் செல்லோஸ் பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ இருக்குது இல்லைங்களா, அது எப்படி கலர் இருக்குது? நல்லா ரெட்டிஸாக இருக்குது இல்லைங்களா. அப்போது ஸ்டெயின்டு வித் அயோடின் தான். ஆனால் உள்ளே என்னென்ன இருக்கும்? பொட்டாசியம் அயோடின் சொல்யூஷன் இருக்கும். அதனால் அது என்ன கலராக மாறும்? ப்ளூவாக மாறும். அந்த செல்லோஸ் பாட்டு எப்படி இருக்கும்? ரொம்ப சொல்லனா வீங்கின மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அதனால் இது செல்லோஸ் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அடுத்தது லிபிட்ஸ். இட்ஸ் ஈஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் டேர்ம் ஜெர்மன் பயோகெமிஸ்ட். அதை பார்த்தீங்கன்னா லிபிட்ஸுங்கிறது உனக்கு தெரியும். இட்ஸ் ஈஸ்டர், இது ஒரு ஈஸ்டர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அண்ட் என்ன சொல்லலாம்? கிளிசரால்னு சொல்லுவோமா? அவ்வளோதான். அப்போது ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லிப்பிட்னு சொல்லுவோம். இந்த டேர்மை வந்து சொன்னவர் யாருன்னா வால்மன் ப்ளூர். யார்? ப்ளூர். வால்மன் ப்ளூர். இவர் எந்த நாட்டுக்காரர்? ஜெர்மன் பயோகெமிஸ்ட்ரி. அடுத்து சிம்பிள் லிப்பிட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று சிம்பிள் லிப்பிட்ஸ். எக்ஸாம்பிள் ட்ரைக்ளிசரைட்ஸ். இது எப்படி இருக்கும்? அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் லிக்விடு ரூம் டெம்பரேச்சர் கால்டு ஆயில். ஓகேங்களா? அதாவது இது அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் லிக்விட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஆயிலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். நார்மலாகவே ஆயிலாக இருக்கும். பட் சேச்சுரேட்டாக ஃபேட்டி ஆசிட் கன்வெர்ட் ஆகும்போது அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து எப்படின்னா ஃபேட்டாக இருக்கும். நீங்களே தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சு பாருங்களேன், ஒரு மாதிரி ஹீட் பண்ணியிருந்தால் அது மாதிரி ஆயிலாகவும், இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி சேர்ந்தா இருக்குமா, அதுதான் அந்த இது கேரக்டர். அடுத்தது சஃபோனிஃபிகேஷன்ஸ். ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஃபேட்ஸ் பை அல்கலிஸ் லைக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு சால்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் கொடுக்கும்போது, ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது, ஃபேட்டில் பண்ணும்போது நமக்கு நுரைய க்ரியேட் பண்ணும். அதுதான் சஃபோனிஃபிகேஷனு. அவ்வளோதான். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு. உங்களுக்கு கூட இப்போ கூட கொரோனா பீரியட்லன்னு சொல்லிக்கிறாங்க, சோப்பு போட்டு கையை கழுவுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால தான். அப்படி இருந்ததுன்னா என்னாவும் அந்த மாதிரி உயிரினங்களும் நம்ம வாழ முடியாது அதில். அவ்வளோதான். அடுத்து ஹாலோஜினேஷன்ஸ். ஹாலோஜினேஷன் இஸ் a unsaturated fatty acid treated with iodine absorbed by fat. That is called ஹாலோஜினேஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டு அயோடின் டெஸ்ட் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. எதன் மூலியமாக? எதை? ஃபேட்டை. தட் நேம் இஸ் கால்டு ஹாலோஜினேஸ். எமல்சிஃபிகேஷன். பிரேக்கிங் அவுட் லார்ஜ் சைடு ஃபேட்டு. லார்ஜ் சைஸ் இருக்க ஃபேட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உடைச்சி சின்ன சின்னதாக துண்டாக பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ். அவ்வளோதான். அடுத்து வேக்சஸ். வேக்சஸ்னால் என்ன? காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் அண்டு ஆல்கஹால். வேக்சஸுங்கிறது என்னன்னா லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்டும் அண்ட் ஆல்கஹாலும் மிக்ஸ் ஆகிருக்கு பேர் தான் வேக்சஸ் நம்ம சொல்லுவோம். பொதுவாக எக்ஸாம்பிள் எங்கே இருக்கும்? எபிடமல் செல்லில் வெளியே மேலே இருக்கும். ஃப்ளவரில் இருக்கலாம், லீவ்ஸில் இருக்கலாம், ரூட்டில் இருக்கலாம், ஸ்டெம்மில் இருக்கலாம், எல்லாத்துலேயுமே கியூட்டின் லேயர் பவுண்ட் ஆகும். சுபரின் இன்சைட் லேயரில் பவுண்டாக இருக்கும். அப்போ வேக்சஸ் ரெண்டுலேயுமே அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் ரெண்டு பாருங்கள், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்.
இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பார்த்தீங்கன்னா பால்மெட்ரிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட், அரக்கிடிக் ஆசிட் அப்படிங்கிறோம். இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்ன எக்ஸாம்பிள்னு கேட்பான், கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா நம்ம 110 கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் ரொம்ப டஃப் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்பான். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய படிப்போம், கன்ஃபார்மாக லிட்டில் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம படிக்கணும். சேச்சுரேட்டட்னா பால்மெட்ரிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட், அரக்கிடிக் ஆசிட் அப்படிம்போம். unsaturated fatty acid, oleic acid, linolenic acid, then linolenic acid, arachidonic acid அப்படி மூணுமே நம்ம 1 2 3 4 இருக்குது. ஸோ இது எல்லாமே unsaturated fatty acid, oleic, linolenic and linolenic and arachidonic acid. அடுத்தது காம்பவுண்ட் லிப்பிட்ஸுங்கிறோம். எது காம்பவுண்ட் லிப்பிட்ஸ்னால் ரெண்டு காம்பவுண்ட் தான், 2 லிப்பிட்ஸ் தான் காம்பவுண்ட் போடுங்க. பாஸ்போ லிப்பிட்னு வச்சுக்கோ, கிளைக்கோ லிப்பிட்ஸா, லிப்போ ப்ரோட்டீன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி 2 வேர்டு இருந்தால் அது காம்பவுண்ட் லிப்பிட்ஸ்னு சொல்லிடலாம். தென் பாஸ்போ லிப்பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா லிவிங் செல்லையும் இருக்கும். இது எப்படின்னா வாட்டரை வந்து எதுக்கு ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக இருக்குன்னு நான் வச்சுருக்கோம். எனக்கு இது வாட்டரை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வாட்டர் ஹேட்டிங், தட் இஸ் கால்டு ஹைட்ரோபோபிக்னு சொல்லுவோம். அதே வாட்டரை லவ் பண்ணுற மாதிரி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஒரு ஹைட்ரோஃபீலிக்னு சொல்லுவோம். இதுதான் பாஸ்போலிபிட்ஸில். அதே கிளைக்கோலிபிட்ஸ் பார்த்தோன்னா இதில் பாஸ்பரஸ் காம்பவுண்டே இருக்காது. ஜென்ரலாக ஹெக்ஸோஸு, நைட்ரஜன் காம்பவுண்டு அண்டு ஃபேட்டு 3 தான். என்னென்ன? ஹெக்ஸோஸு, நைட்ரஜன் காம்பவுண்டு அண்டு ஃபேட்டு, அவ்வளோதான். ஸோ இது காமனாக எங்கே அதிகமாக இருக்கும்? குளோரோபிளாஸ்டில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறோம். தென் லிப்போப்ரோட்டீன். லிப்போப்ரோட்டீனில் என்ன இருக்கும்? லிப்பிடோ ப்ரோட்டீன், அவ்வளோதான். தென் டெரைவ்டு லிப்பிட்ஸ். நம்ம இந்த வரைக்கும் பார்த்தோம் சிம்பிள் லிப்பிட்டு, காமன் லிப்பிட் பார்த்துட்டோம். டெரைவ்டு லிப்பிட்னா ரெண்டும் சேர்ந்து தான் டெரைவ்டு லிப்பிட். இதில் என்ன எக்ஸாம்பிள்ஸ்? ஸ்டீராய்ட்ஸ், டெர்பீன்ஸு அண்டு கரோட்டினாய்ட்ஸ். இப்போது நீங்கள் இந்த கரோட்டினாய்ட்ஸ் நான் கொடுத்துருக்கல, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆள்கள் நிறையா கண்டென்ட் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த லைனுக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுங்க. தென் ஸ்டீராய்ட்ஸ் do not contain fatty acid, ஓகேங்களா, அண்ட் நான் சப்போனிஃபிகேஷன்ஸ். இதில் எந்த ஒரு நுரையோ கிரையோ எதுவுமே வராது. இது ஒரு ஃபேட்டி ஆசிட்டே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதான் ஸ்டீராய்ட்ஸ் பொறுத்தளவுக்கு. அடுத்தது ஆனால் இது வந்து பொதுவாக கொலஸ்ட்ராலுக்கு மேஜர் காம்பவுண்டுங்கிறாங்க. எது? ஸ்டீராய்ட்ஸு. இது மேக்ஸிமம் எங்கே இருக்கும்? பிளாஸ்மா மெம்பரேனில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டெர்பினாய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஆஃப் லிப்பிட்ஸ். இது என்னாகும்? பில்ட் அப் த ரிப்பீட்டட் ஐசோடெர்பினாய்டு. தட் மீன்ஸ் ஒரு ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணோம் மெனி பிளான்ஸில். அந்த பிளான்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டெர்பினாய்ட்ஸுக்கு ஒரு ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணால் அது பேர் ஐசோடெர்பினாய்ட்ஸு. அது என்ன பிளான்னா மென்தா ஃபைப்ரிட்டா, மென்தா ஃபைப்ரிட்டா, ஆசிமம் பேசில்லம், ஆசிமம் பேசில்லம், இன்னொன்று சிட்ரஸ் ஸ்பீசிஸ். அடுத்தது மோனோடெர்பின்ஸு. இதில் என்னென்ன இருக்குது? கமெண்ட் இருக்குது பாருங்கள். மென்தால், கேம்பர், மின்ட்டு இதெல்லாம் இருக்கும். அதே செஸ்கியூ டெர்பின்ஸு அதில் பார்த்தீங்கன்னா ஏபிஏ இருக்கும். ஏபிஏங்கிறது என்னது? அப்சிசிக் ஆசிட். சரிங்களா? அடுத்தது டை டெர்பீன்ஸு. இது பொதுவாக ஜிப்பர்லிக் ஆசிட் அதிகமாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. டை டெர்பீன்ஸு பொதுவாக ஜிப்பர்லிக் ஆசிட்டில் இருக்கும். டெட்ரா டெர்பீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் கரோட்டினாய்ட்ஸில் அதிகமாக இருக்கும். டெட்ரா டெர்பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கரோட்டினாய்ட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸ்டீராய்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு வாட் இஸ் தட்? ஸ்டெரைல்னால் நமக்கு தெரியும், மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா டயோஸ்ஜெனின், நோட் பண்ணிக்கோங்க. இந்த காம்பவுண்டுக்கு பேர் டயோஸ்ஜெனின்னு. இது ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் கால்டு டயோஸ்கோரியாவிலிருந்து. டயோஸ்கோரியாவிலிருந்து தான் நம்ம டயோஸ்டிரின்னு ஒரு காம்பவுண்ட் வருது. அந்த காம்பவுண்ட் என்னென்னா ஒரு மாதிரி மலட்டுத்தன்மை ஸ்டெரைலை க்ரியேட் பண்ணும். அடுத்தது ஃபேட் மெட்டபாலிசம். ஃபேட்டுங்கிறது என்ன? கிளிசராலோட ரியாக்டோட ஏடிபி மாலிகூல்ஸ் வந்து நமக்கு என்ன மாறுது? கிளிசரால் பாஸ்பேட்டாக மாறுது. அப்போது ஒரு ஆக்சிடைஸ் கிளிசரால் பாஸ்பேட் வந்து அங்கே ஆக்சிடைஸ் ஆகும்போது நம்ம கிளிசரிக் 3 பாஸ்பேட் இல்லைன்னா கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் நமக்கு மாறுது. அப்போ கிளிசரால் பாஸ்பேட்டு ஆக்சிடைஸ் பண்ணும்போது கிளிசரால்டிகைட் 3 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல கிளிசராலோட ரியாக்டு ஏடிபி சிந்தசிஸ் பண்ணுறது தான்.
அது என்ன பண்ணும், கிளிசரால் பாஸ்பேட்டை க்ரியேட் பண்ணும். அடுத்தது பீட்டா ஆக்சிடேஷன்ஸ், இதை டிஸ்கவர் பண்ணது எஃப் நோஃப். இதோட எண்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் டு த கார்போஹைட்ரேட்டை க்ரியேட் பண்ணும். அடுத்தது ஆல்ஃபா ஆக்சிடேஷன்ஸ், இது ஆல்ஃபா ஆக்சிடேஷன் சொன்னது பிகே ஸ்டம்ப்பு. இது ஃபேட் கன்வெர்டட் இன்ட்டு சுக்ரோஸ் அண்ட் அதர் காம்ப்ளெக்ஸ் சுகர் கிளையாக்சிலேட் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். ஃபேட் வந்து என்ன மாதிரி சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் அதர் காம்ப்ளெக்ஸ் சுகரும் கன்வெர்ட் ஆகுது. அது பேர் என்னது, கிளையாக்சிலேட் சைக்கிள் நம்ம சொல்லுவோம். அமினோ ஆசிட் எப்படி வந்து ஒரு மேக் பண்ணி, அப்போது ஒரு 1000 அமினோ ஆசிட் என்ன மாறும் அப்படின்னா ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும், அவ்வளோதான். அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் இல்லை ஒரு 1000 சொன்னால் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், சரிங்களா. மினிமம் ஒரு 60, 20, 30 இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகும். அப்போ சிம்பிள் அமினோ ஆசிட்டில் என்னென்ன இருக்கும், கிளைசின். இதை கேட்பான் லாஸ்ட் டைம் ஒரு 1 மார்க் கேட்டிருந்தான். ஆன்சர் இஸ் கிஸ்டிடின். அமினோ ஆசிட் தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். சிம்பிள் அமினோ ஆசிட் கிளைசின், அலனைன், வேலைன், லியூசின், ஐசோலியூசின் இஸ் எ சிம்பிள் அமினோ ஆசிட். இது 5 நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட்ராக்சி அமினோ ஆசிட்னா செரைன் த்ரியோனைன்ங்கிறது ஹைட்ராக்சி அமினோ ஆசிட். அடுத்து சல்பர் அமினோ ஆசிட் பார்த்தோன்னா சிஸ்டைன், மீத்தியோனைன் வந்து பார்த்தோன்னா சல்பர் அமினோ ஆசிட்டு. அடுத்தது அசிடிக் அமினோ ஆசிட் பார்த்தோன்னா ஆஸ்பரேட், குளுட்டமிக் ஆசிட். அப்போ அசிடிக் அமினோ ஆசிட்டில் என்னென்ன இருக்குது, ஆஸ்பிரேட்டும் குளுட்டமிக் ஆசிட்டும் அங்கே இருக்குது. சல்ஃபூரிக்னாவே உங்களுக்கு தெரியும், மீத்தோனைன் வரும், இன்னொன்று சிஸ்டைன் வரும், ஓகேங்களா. அடுத்தது ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட் என்னென்ன எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா ட்ரிப்டோபான், ஹிஸ்டிடின், புரோலின். இதுதான் ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட். அடுத்தது அரோமேட்டிக் அமினோ ஆசிட்னா பினைல் அலனின், டைரோசின். அரோமேட்டிக் அமினோ ஆசிட் வந்து பினைல் அலனின், டைரோசின்ங்கிறது அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீன் வாஸ் digested by Bacillus and used by G.J. மில்டர். புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் பண்ணிக்கிறாங்க. யார் ஜட்ஜஸ் பண்ணாங்க அப்படின்னா பெசிலியஸ். அதை யூஸ் பண்ணது யாருன்னா மில்டர். அடுத்தது புரோட்டீனுங்கிறது என்ன, பேக் போனு, ஓகேங்களா. டோட்டலாக அது எப்படி இருக்கும், லீனியர் செயினாக இருக்கணும் படிக்கிங்க. புரோட்டீன் இஸ் எ பேக் போன் கேரக்டர், இட் இஸ் எ லீனியர் செயின். ஸோ இது எப்படி இருக்கும், இதனுடைய லீனியர் செயின் எப்படி இருக்கும், பாலிபெப்டைடுன்னு சொல்லுவோம். லீனியர் செயின் எப்படி இருக்கும், பாலிபெப்டைடுன்னு சொல்லுவோம். அந்த பாலிபெப்டைடு வந்து எதனால் ஆயிருக்குன்னா ஃபுல்லாக, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அமினோ ஆசிடால் தான் ஃபுல்லாக பாடி ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது லீனியர் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போ அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா பாலிபெப்டைட் செயின் பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அப்போ பாலிபெப்டைட் செயின் பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதே ஃபோல்டிங்காக இருக்கலாம் ஆர் காயிலிங் லீனியர் பெப்டைடாக இருக்கலாம். ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்டு பீட்டா ப்ளீட்டட் செல்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லணும்னா நம்ம செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அடுத்தது என்சைம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கேட்டலைஸ்ட்னு சொல்லுவோம். நான் என்சைம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பயாலஜிக்கல் கேட்டலைஸ்ட்டு.